Good evening. Assistant Public Prosecutor கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறிய டாபிக். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதுல இருக்கும் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த காந்தியன் பிரின்சிபல்ஸ். காந்தியுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லலாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை. ஆர்டிகல் 36ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கும். அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நமக்கு இதை பத்தி ஓரளவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஃபுல் வியூ ஆர்டிகல் 36 என்ன, அதுல இருந்து 51 வரைக்கும் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% ஆஃப் யுவர் சிலபஸ் வித் ரிகார்ட் டு கான்ஸ்டியூஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஏன்னா கான்ஸ்டியூஷனுடைய சிலபஸே பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறமா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் கிட்டத்தட்ட இதுலேயே வந்துடும். இதில் பார்ட் 3ல வந்துடும். ஆர்டிகல் 32ல இருந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இன்னைக்கு கவர் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆக்சுவலாக டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் த ஸ்டேட், as the name itself suggests, state policy, directive principles of state policy அப்படின்னு சொல்லுது. நெறிமுறை கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தின் நெறிமுறை கொள்கை அப்படின்னு சொல்றது. அதாவது நெறிப்படுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய கொள்கைகள். அதை நிச்சயமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அரசாங்கங்களின் பாலிசிஸ், அரசாங்கங்களின் கொள்கை முடிவுகள் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை அரசு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப எப்படி பார்ட் 3 வந்து டு த சிட்டிசன்ஸோ ஆர் டு த பீப்புள் இன் ஜெனரலோ, அந்த மாதிரி பார்ட் 4 வந்து டு த ஸ்டேட், ஹவு ஸ்டேட்ஸ் பிரின்சிபல் ஷுட் பி இன் வாட் ஆஸ்பெக்ட், எதன் அடிப்படையில் அல்லது எந்த வகையில் அரசு தனது கொள்கை முடிவுகளை அல்லது தனது முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சட்டம் இயற்றுவதாகட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து எப்படி எடுக்கணும், எதன் அடிப்படையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. மினர்வா மில்ஸ் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கும், ஈவன் தோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி cannot be enforced through the court. அதாவது இப்போ இதுல இருக்க 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை நடைமுறைப்படுத்த சொல்லி நம்ம நீதிமன்றத்தை அணுக முடியாது. ஆனால் அது வந்து எதற்கான பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை இல்ல கான்ஸ்டிடியூஷனுடைய மற்ற ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சென்று அடைவதற்கான ஒரு பாதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் மினர்வா மில்ஸ் கேஸ்ல. சரியா? ஸோ இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசின் கொள்கை முடிவுகள் கூட டிபிஎஸ்பியில இருக்கணும். டிபிஎஸ்பியில இருந்த பல விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நம்மளுடைய ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அண்டர் ஆர்டிகல் 21A, அது கூட பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இப்போ ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 25% இடங்களை தனியார் பள்ளிகள் அந்த பகுதிகளிலே இருக்கும் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது மாதிரியான விஷயங்களுக்கான அடிப்படை எங்க இருந்தது பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இருந்ததுதான். அதுதான் காலப்போக்கில் ஏன்னா இது பார்ட் 3ல கொண்டு வரப்படுது, பிறகு அதற்காக ஒரு சட்டம் இயற்றப்படுவது எல்லாமே இருக்கு. சரியா? Now we'll move on to டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிலாசபிஸ். காந்தியடிகளின் கொள்கைகளின் வெளிப்பாடு இந்த பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் ஆர்டிகல் 36. In this part, unless the context otherwise requires, the state has the same meaning as in part 3. So article 36 is nothing but a definition. Definition of what அப்படின்னு பார்த்தீங்கன்னா definition of state. நம்ம பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல
ஸ்டேட் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆர்டிகல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12. ஸோ அங்க என்ன அர்த்தம், என்ன மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அர்த்தம் தான் இந்த பார்ட்ல, அதாவது பார்ட் 4ல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் எங்கெல்லாம் ஸ்டேட் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோ அதற்கெல்லாம் அர்த்தம் பார்ட் 3ல ஆர்டிகல் 12ல டெஃபினிஷன்ல என்ன பார்த்தோமோ அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் பார்லிமெண்ட், government and parliament of India, government and the legislatures of the states and local authorities or other authorities within the control of the government of India அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம ஆர்டிகல் 12ல. அது வந்து இந்த பிரிவிற்கும் பொருந்தும். சரியா? பார்ட் 4க்கும் பொருந்தும். Then we'll move on to article 37. Article 37, application of the principles contained in this part. இதுதான் நான் சொன்னது. Application of the principles contained in this part. The provisions contained in this part shall not be enforceable by any court, but the principles therein laid down are nevertheless fundamental in the governance of the country, and it shall be the duty of the state to apply these principles. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் கோர முடியாது, ஆனால் அதற்காக அது எந்த வகையிலும் குறைவானதாக கருத முடியாது. அது மட்டுமல்ல, அவைகள் முக்கியமானதும் அடிப்படையானதுமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. எதற்கு ஒரு முக்கியமானதாக அடிப்படையானதாக கருதப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்தின் சட்டம் இயற்றும் கடமைகளில் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரிவுகளை, ஷரத்துகளை கண்டிப்பா குறிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்டிகல் 37ல சொல்லப்பட்டிருக்கு. தென் ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38 இஸ் வித் ரிகார்ட் டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டு செக்யூர் எ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸ்டேட் டு செக்யூர் எ சோஷியல் ஆர்டர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸ்டேட் டு செக்யூர் எ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதான் ஆர்டிகல் 38. ஸோ ஆர்டிகல் 38 வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 38 கிளாஸ் 1. The state shall strive to promote the welfare of people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economical and political shall inform all the institutions of the national life அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சமூக நீதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணும் வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 38 கிளாஸ் 1. என்ன சொல்றது? The state shall strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political shall inform all the institutions of the national life. So the social order to be promoted such as the justice is attained. What kind of justice அப்படின்னு பாத்தீங்கன்னா, social justice, economical justice and political justice. இந்த வார்த்தையை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியாம்பிள்ல பார்த்திருப்போம். பிரியாம்பிள்ல we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic and to promote among them all அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வருமா ஆஃப் சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம். அது எதற்காக, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி எத்தகைய நீதியாக இருக்க வேண்டும்? சமூக நீதியாக இருக்க வேண்டும், பொருளாதார நீதியாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறமா அரசியல் நீதியாக, அரசியல்லையும் அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமாக பங்கெடுக்கக்கூடிய வகையிலே அத்தகைய நீதி இருக்க வேண்டும். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா ஒரு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் பொழுது இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. ஏன்னா அத்தனை பிரிவினரும் ஏதோ ஒரு வகையில் தங்களது இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களது பங்களிப்பை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த அத்தகைய அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்காக அல்லது சில பிரிவினர்களுக்காக ஒதுக்கப்படுது. சரியா? 38 clause 2. The state shall in particular strive to minimize the inequalities in income and endeavor to eliminate inequalities in status, facilities and opportunities, not only among individuals but also among group of people residing in different areas or in different occasions அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்தை களைய வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். ஸ்ட்ரைவ் டு மினிமைஸ்
த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சம்பளத்தை ஆண் பெண் பாலினத்தில அடிப்படையில வேறுபாடாக காட்டுவது அல்லது இடத்திற்கு இடம் வேறுபாடு காட்டுவது அதையெல்லாம் குறைக்க வேண்டும். ஒரு தொழில் செய்பவர்களுக்கு முடிந்த அளவு ஒரே அளவு ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து சில விஷயங்களை களைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அண்ட் ஆல்சோ த ஸ்டேட் ஷுட் ஸ்ட்ரைவ் டு எலிமினேட் என்டிவர் டு எலிமினேட் இன்இக்வாலிட்டிஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தகைய இன்இக்வாலிட்டிஸை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேட்டஸ்ல இன்இக்வாலிட்டிஸ், அதாவது மனிதர்களின் பாகுபாடு காட்டுவதை வேற இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான அந்த வகைப்பாடுகள் அது எல்லாமே என்ன பண்ணணும், தே ஷுட் பி என்டிவர் டு எலிமினேட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப இதெல்லாம் சமமா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அனைவரும் பங்களிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வெறும் தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சில தொழில்களை செய்யும் நபர்களுக்கும் ஒரு சில பிரிவினருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் 38 கிளாஸ் 2. நம்ம வந்து இன்டர்நேஷனல் லால படிக்கும்போது படிச்சிருப்போம். என்னன்னா ஸ்டேட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் என்றால் அது வந்து ஒரு நாட்டினை குறிக்கும் இன்டர்நேஷனல் லால. போலீஸ் ஸ்டேட்டா இருந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறுது அப்படின்னு சொல்லும் போது, போலீஸ் ஸ்டேட் என்பது பண்டைய காலத்தில் மன்னனுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதற்காக அவர்கள் அந்த மன்னனுக்கு வரி கட்டுவார்கள். இவன் அந்த மக்களுக்கு அரணாக அமைத்து முப்படைகளையும் அமைத்து பாதுகாப்பு கொடுப்பான். மற்ற விஷயங்கள்ல தலையிட மாட்டான். சரியா? ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய அந்த அரசாங்க முறை என்பது வேறு. இது வந்து எப்படின்னா இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை கட்டமைக்க வேண்டும். அதற்கு எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஆர்டிகல் 39. Then we'll move on to article 39. Article 39 is quite important. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா certain principles of policy to be followed by the state. Certain principles of policy to be followed by the state. எத்தகைய கொள்கைகளை அரசு பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் 39. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் எஃப் வரைக்கும் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், the state shall in particular directs its policy towards securing, அதாவது முக்கியமாக பின்பற்ற வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ, that the citizens men and women equally have the right to an adequate means of livelihood. மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்கள் வாழ்வதற்கு ஏற்புடையதாக இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது. வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்றைய நான் வாழ்வதற்கு ஒரு நாளுக்கு எனக்கு ஒரு 150 ரூபாய் தேவை அப்படின்னா அந்த 150 ரூபாய் கிடைப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, இந்த ஆர்டிகளுடைய வெளிப்பாடு தான் MGNREGA ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அதுதான் ஒரு பிரிவும் ஒரு வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. சரியா? So class A is with regard to livelihood. Then class B, that the ownership and control of the material resources of the community are so distributed as best to subserve the common good. அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஒரு வளங்கள் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வளங்களின், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வளங்கள் அது எந்த வளங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வனங்களின் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் வந்து என்ன இருக்கணும், அனைவருக்கும் பயன்படும் வகையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஓன்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் இருக்கு. பிகாஸ் இட் என்ஷூர்ஸ் ஃப்ரீ யூசேஜ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரப்படுது. பல கண்ட்ரோல் இருக்கு. பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் கூட the government is fixing the rate and other aspects இல்லையா? இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா that the ownership and control of material resources of the community are so distributed as best to subserve the common good. This is what 39 class B. 39ல class A ல இருந்து F வரைக்கும் இருக்கு. A is with regard to livelihood and B is with regard to ownership and control of material resources are such as to be disseminated to subserve the common good. எல்லாருக்கும் அதன் பயன்பாடு போய் சேரும் வகையில் வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி. So this is what class B. Then class C. Class C, that the operation of the economic system does not result in the concentration of wealth and means of production to the common detriment. இப்போ மேல சொன்னது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்.
அந்த கீழே சொல்றது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதாவது என்னன்னா பொருளாதார பொருளாதார சிஸ்டம் இருக்கு இல்லையா, the economic system, it should not be operate in such a way that wealth is concentrated அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பிரிவினரிடையோ அல்லது ஒரு சில மக்களிடம் மட்டுமே, சில முதலாளிகளிடம் மட்டுமே ஆக்கமான அந்த பணம் மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அவர்களுக்கு மட்டும் போய் சேராமல் அனைவருக்கும் சமமாய் ஓரளவிற்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போய் சேருவதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அத்தகைய வகையில் கொள்கை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் இஸ் ஃபார்முலேட்டிங் பிரின்சிபல் ஸ்டேட்டிங் தட் ஒரு இடத்துல டெண்டர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒரு நபர் இருக்கு, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு டெண்டர் தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்ன ஆகும், அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய பலர் பயன்படலாம். அப்போ this is because the article என்ன சொல்லுது, state should ensure that wealth is not concentrated in some specific hands. ஒரு சில இடங்களில் அல்லது ஒரு சில கரங்களில் அனைத்து வளங்களும் அனைத்து பண ரீதியான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் அவர்களிடம் மட்டுமே குவிய வேண்டும் என்ற அர்த்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then 39 class D, that there is equal pay for equal work for both men and women. இது ஏற்கனவே லாஸ்ட் ஆர்டிகல்லையும் பார்த்தோம். அதாவது it should strive to minimize the inequalities of income அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் 2ல பார்த்தோம். 38 கிளாஸ் 2ல அதோடைய ஒரு நீச்சின்னு சொல்லலாம். 39 கிளாஸ் Dல that there is equal pay for equal work men and for both men and women. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய பணிகள்ல என்ன நடக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா அரசாங்கத்துடைய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் போன்ற விஷயங்கள்ல அத்தகைய விஷயங்கள் ஈடுபட இல்லை. பட் இருந்தாலும் அதையும் களைவதற்கு அரசாங்கம் முயல வேண்டும் அப்படின்னு சொல்ல இருக்காங்க. Then class E, that the health and strength of workers, men and women, and the tender age of the children are not abused, and that citizens are not forced by economic necessity to enter avocations unsuited to their age or strength அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருடைய உடல்நிலை மற்றும் அவருடைய திடம் அதை சார்ந்து அந்த ஆண் பெண் மற்றும் அந்த பாலகர்கள், அதாவது ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன், இவர்களுடைய வேலை இருக்க வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தை தேவைக்காக அவர்கள் சுரண்டப்படுவதை நம்ம என்ன பண்ணணும், தடுக்கணும். அத்தகைய சூழ்நிலையில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. That is what it says. Only by economic necessity, வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சூட் ஆகாத ஒரு விஷயத்த செங்கல் சூளையில் ஒரு பாரம் சுமக்கும் தொழிலை ஒரு பச்சிலம் குழந்தையின் கரங்களில் ஒப்படைக்க கூடாது. எதுக்காக அவங்க போறாங்க, வேற வழி இல்லைங்கிறதுனால போறாங்க. அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களையோ சகோதரிகளையோ அல்லது தாயையோ காப்பாற்ற வேண்டும் அல்லது தங்களுடைய வயிறு நிரம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அத்தகைய சூழ்நிலை நிலவுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். That is what class E. Then class F. Class F இப்ப that is the last class பாத்தீங்கன்னா it has been incorporated by 42nd Amendment Act 1976. Constitution 42nd Amendment Act 1976 பாத்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். Various provisions in Constitution has been amended by virtue of 42nd Amendment Act 1976. இப்ப ரீசெண்டா நிர்பயா வழக்குக்கு அப்புறமா ஒரு கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2013 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஒரு வால்யூமினஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வித் ரிகார்ட் டு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன். அந்த மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. 1976 டியூரிங் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. அதுல சில விஷயங்கள் முரணாக இருந்ததுன்னு சொல்லி அதுல ஒரு சில விஷயங்களை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீல் பண்ணுவாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல அந்த அதிகார மீறல்களை சரி செய்திருப்பார்கள். அதற்கு பின்பு மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் 39A to F. ஸோ ஃபர்ஸ்ட் லைவ்லிஹுட்டை என்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது தட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை அவாய்ட் பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் சில என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் லைவ்லிஹுட். செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா தட் ரிசோர்சஸ் காமனா எல்லாருக்கும் போய் சேருதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது. தென் கிளாஸ் சி தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ், அதை அவாய்ட் பண்ணணும். தென் கிளாஸ் டி இஸ் வித் ரிகார்ட் டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அப்புறமா கிளாஸ் இ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தையுடைய ஏஜ் அல்ல அந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மென் அண்ட் உமன், அந்த வேலையை அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியால்
அவர்கள் மீது அது திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது கிளாஸ் இ. அந்த லாஸ்ட் கிளாஸ் எஃப் இஸ் வித் ரிகார்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் that children are given equal that children are given opportunities and facilities to develop in a healthy manner and in conditions of freedom and dignity, and that childhood and youth are protected against exploitation and against moral and material abandonment. ஸோ அப்போ அந்த குழந்தைகள் தங்களுடைய அந்த குழந்தை பருவத்தை சரியான முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் வளர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் எஃப். அவர்களுடைய சுரண்டலுக்கு எதிராக, அந்த சுரண்டல் எப்படிப்பட்ட சுரண்டலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், மாரல் சுரண்டலாக இருக்கலாம், மெட்டீரியல் அபண்டன்மெண்டாக இருக்கலாம், அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 39. தென் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 40. அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 39A இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்மள மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் ஆர்டிகல் 39A. அதுவும் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க. நிறைய இந்த மாதிரி 39A, அப்புறமா வந்து 50A, இந்த மாதிரி ஏ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 39A வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். The state shall secure that the operation of the legal system promotes justice on a basis of equal opportunity and shall, in particular, provide free legal aid by suitable legislations or schemes or in any other way to ensure that opportunities for securing justice are not denied to any citizen by reason of economic or other disabilities. கந்து வெட்டிக்கு கொடுத்த ஒரு நபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு, இவருக்கு என்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு, அந்த பணத்துக்கு வந்து சரியான வட்டி கட்டல, அதனால இவர் சொத்தை அட்டாச் பண்ணணும்னு சொல்றாரு. அதை டிஃபெண்ட் பண்ணணும்ல, அவன் சாப்பிடுவதற்கே வழி இல்லைன்னு சொல்லிதான் ஒருத்தண்ட போய் கடன் வாங்கியிருக்கான். அப்ப அவன் எப்படி வந்து இந்த வழக்கை ஃபேஸ் பண்ணுவான்? அப்ப நீதி வந்து சரியான முறையில், சமமான முறையில் கிடைக்குதுங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்றது. இதை பேஸ் பண்ணி தான் டிஎல்எஸ்ஏ ஆக்ட் 1989 இருக்கு இல்லையா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட், அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது அரசாங்கங்கள் சட்டங்கள் இயற்றும் பொழுது இத்தகைய இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நினைவில் கொண்டு அது சார்ந்த வகையில் சட்டங்களை இயற்ற வேண்டும் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். 37ல அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. The state shall secure that the operation of the legal system promotes justice on basis of equal opportunity and shall in particular provide free legal aid by suitable legislation or schemes or in any other way to ensure that opportunities for securing justice are not denied to any citizen by reason of economic or other disabilities. பொருளாதார ஒரு குறைபாடு காரணமாக அல்லது அது போன்ற இன்ன பிற குறைபாடு காரணத்திற்காக அந்த ஜஸ்டிஸ் நியாயம் அவருக்கு சரியான முறையில் கிடைப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கென தனி சட்டங்களோ தனி ஸ்கீம்ஸையோ உருவாக்க வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்திற்கு, ஸ்டேட்டுக்கு இருக்கு. Then we will move on to Article 40. Organization of village panchayats. Village panchayats. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 3 tier சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிசெமினேஷன் ஆஃப் பவர் ஆர் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்றோம். மக்களிற்கான அதிகாரம் ஒரு இடத்தில் குவியப்படுவதை தடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட திட்டம் தான் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 40 வந்தோடைய வெளிப்பாடு தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 40 தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 40 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். The state shall take steps to organize village panchayats and endow them with such powers and authority as may be necessary to enable them to function as units of self-governance. தங்களை தாங்களே ஆட்சி செய்ய கொள்ள வேண்டும், ஒரு சுயசார்பு உடையவர்களாக இருக்க வேண்டும், தங்களுடைய தேவைகளுக்காக பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தலைநகரங்களுக்கு அணிவகுக்கக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும். அதிகார நிலை என்பது ஒரு இடத்திலே, ஒரு மாநகரத்திலே இருந்தாவிட்டால் அப்ப அந்த கிராமப்புறத்திலே ஒரு அவசிய தேவை, அத்தியாவசிய தேவை, தங்களுக்கான திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்ப அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஸோ அரசாங்கம் இந்த மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 40ல இருக்கு. சரியா? அண்ட் நாட் ஓன்லி ஆர்கனைசிங்
பட் இட் ஷுட் ஆல்சோ என்ஷூர் அண்ட் என்டோ, அதாவது அவர்களுக்கான அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தகைய அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, with such powers and authority as may be necessary to enable them to function as units of self government அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அத்தகைய அதிகாரங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then we'll move on to Article 41. Right to work, to education and to public assistance in certain cases. To work, to education and to public assistance in certain cases. Article 41. The state shall, within the limits of its economic capacity and development, make effective provision for securing the right to work, to education and to public assistance in cases of unemployment, old age, sickness and disablement, and in other cases of undeserved want. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓஏபி, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதன் வெளிப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 41 வெளிப்பாடு. ஏனென்றால் அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார எக்கனாமிக் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டும் அண்ட் அதோடைய வளர்ச்சிக்கு உட்பட்டும், அது வளர்ச்சி என்பது ஓரளவுக்கு வளர்ச்சி இருந்து சுயசார்பு நிலை இருக்கு, கடன்கள் குறைவாக இருக்கு, செய்ய வேண்டிய வேலைகள் குறைவாக இருக்கு, அத்தியாவசிய தேவைகள் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அரசாங்கம் இத்தகைய திட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். செய்ய வேண்டிய முக்கிய பொறுப்புகளே பலவாறாக இருக்கும் பொழுது அதை என்ன பண்ண முடியாது, இத்தகைய விஷயங்கள்ல ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, subjected to economic capacity and development, the state shall make effective provision for securing the right to work. எல்லாருக்கும் வேலை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அரசாங்கம். அது கூட பாத்தீங்கன்னா MGNREGA ஸ்கீம், அது கூட கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரி டு எஜுகேஷன், முடிந்த அளவிற்கு கல்வி அனைவருக்கும் போய் சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும். அதான் இரவு நேர பாடசாலைகள், முதியோர்களுக்கான பாடத்திட்டங்கள், குழந்தைகளுக்கு தனியான ஒரு அமைப்பு, சர்வ சிக்ஷா அபியான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அனைவருக்கும் கல்வி இயக்கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 41 வெளிப்பாடு. சரியா? அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் வாட் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தகைய வகைகளில் அரசின் உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது, அவர்கள் வேலை கிடைக்கும் வரை, அல்லது அவர்களுக்கு ஒரு கடன் உதவி செய்வது, அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் வகையில் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஓல்ட் ஏஜ், சிக்னஸ், டிசேபிள்மெண்ட், இந்த மாதிரியான நபர்களுக்காக ஒரு பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அது பொருளுதவியாக இருக்கலாம், அல்லது காப்பீடு திட்டங்களாக இருக்கலாம், இல்ல வேற வகையான வெளிப்பாடுகளா இருக்கலாம். ஆர்டிகல் 41. ஆர்டிகல் 42. Provision for just and humane conditions of work and maternity relief. Just and human conditions of work and maternity relief அப்படின்னு சொல்றது. வேலை செய்யும் இடம், வேலை செய்யும் அந்த பகுதி, அவர்களுக்கு வேலை செய்யும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஆட்டு கொட்டகையில ஆட்களை அடைத்து வைத்தது போல ஒரு காற்றோட்டம் இல்லாத, ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 41 Article 42 is speaking about provisions for just and humane conditions of work and maternity relief. The state shall make provision for securing just and human conditions of work and for maternity relief. Maternity Benefit Act Article 42 உடைய evaluation. நாளைக்கு questions எப்படி வேணாலும் கேட்கலாம். Maternity Benefit Act is an outcome of article what அப்படின்னு கேட்டீங்கன்னா Article 42. அதெல்லாம் நம்ம எப்ப தெரிஞ்சுப்போம், எதனுடைய சட்டம், எதன் தொடர்ச்சி அல்லது எதன் விளைவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் அல்ல அதோடைய அந்த டேபிள் பண்ணக்கூடிய அந்த பில், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ், அல்லது வாட் இன் பை வாட் அத்தாரிட்டி தட் ஆக்ட் ஹஸ் பீன் எனாக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. அதை கொடுத்துருப்பாங்க. அந்த பேராக்ட் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா சட்டங்கள்ல முன்பகுதிகளில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் திஸ் கன்வென்ஷன் ஆர் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் படிச்சா நமக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா நம்ம காமன் சென்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போக்சோ ஆக்ட் நம்ம இப்ப அதிகமா கேள்விப்படுறோம் செய்திகள்லயும் நம்மளுடைய நடைமுறை பிராக்டிஸ்லயும். போக்சோ ஆக்ட் எதன் அடிப்படையில கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிசோ. ஆர்டிகல் 15 ஒன் ஆஃப் த ப்ரொவிசோ என்ன சொல்றாங்கன்னா, there is no bar for state to enact laws for empowerment of women and children அப்படின்னு சொல்லிருப்பாங்க. So this is also an empowerment of child. ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அநீதியை தடுக்கும் வகையில் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனாலும் கூட அதற்கான தனி நீதிமன்றங்கள், அதற்கான தனி நடைமுறைகள், தனி ப்ரொசீஜர் ஃபார் ட்ரையல், அதற்கான விரைவான தண்டனை, ஜாமீன் மறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் எப்படி செய்யப்படுது, அந்த ஆர்டிகல் 15 கிளாஸ்
4ல கொடுக்கக்கூடிய என்னது டிஸ்கிரிமினேட்டிங் அத்தாரிட்டி. ஸ்டேட் ஷால் டிஸ்கிரிமினேட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன். கரெக்டா சொல்லணும்னா நீங்க ஆர்டிகல் 15 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இருக்கும். நீங்க போக்சோ ஆக்டுடைய வேற ஆக்ட் இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க போய் எடுத்து பாருங்க. இந்த வார்த்தை நிச்சயமாக இருக்கும். சரியா? ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் பிரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப போக்சோ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 15 கிளாஸ் 3ல இருக்கிறதா. அதர்வைஸ் இட் வுட் பி டிஸ்கிரிமினேட்டிவ். ஹவு த ஸ்டேட் கேன் ஆக்ட் ஸ்பெஷல் லா ஃபார் பர்டிகுலர் செக்டார் இட் இஸ் வயலேட்டிவ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப என்ன இது கிடையாது, அது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சரியா? நவ் வில் மூவ் ஆன் டு ஆர்டிகல் 43 லிவிங் வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். லிவிங் வேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வாழ்வதற்கான ஊதியம் கிடைக்கணும் இல்லையா? வாழ்வது அப்படிங்கிறதே இப்போ ஆர்டிகல் 21 நம்ம படிக்கும் போது தெரியும். அதாவது லைஃப் டஸ் நாட் மியர் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ் பட் இட் இஸ் அ டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகள்ல சொல்லியிருக்கு. ஓல்கோ டெல்லிஸ் வர்சஸ் முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிற வழக்குல முதல்ல சொன்னாங்க. அதற்கு அப்புறமா பல வழக்குகள்ல அதை ரீஇட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 43 என்னன்னு பார்ப்போம். living wages etc. for workers. The state shall endeavor to secure by suitable legislation or economic organization or in any other way to all workers, agricultural, industrial or otherwise work a living wage, conditions of work, ensuring a decent standard of life and full enjoyment of leisure and social and cultural opportunities, and in particular the state shall endeavor to promote cottage industries on an individual or cooperative basis in rural areas. அதாவது என்ன சொல்றாங்க என்றால், அவர்கள் செய்யும் தொழில் விவசாய ரீதியான தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது டீசெண்டா அவங்க லைஃப வாழ்றதுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு ஓய்வு மற்றும் இன்ன பிற விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் அந்த ஊதியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கிராமப்புற பகுதிகளில் குடிசை தொழில்களை ஏற்படுத்துவதற்கு அரசு அதற்கான திட்டங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 43ல சொல்லியிருக்காங்க. சரியா? லிவிங் வேஜ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 43A. ஆர்டிகல் 43A is also by virtue of 42nd Amendment Act 1976. 43A என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 3 tier பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Participation of workers in management of industries. 43A. The state shall take steps by suitable legislation or in any other way to secure the participation of workers in the management of undertakings, establishments or other organizations engaged in an industry. ஒரு தொழிற்சாலையில் அதன் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் அல்லது அதனுடைய தலைமை சார்ந்த விஷயங்களில், அதன் முடிவுகள் சார்ந்த விஷயங்களில் அதன் ஊழியர்களும் பங்கெடுக்கும் வகையில் அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டும். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவர்களும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களது உழைப்பின் வெளிப்பாடுதான் அந்த தொழிற்சாலையின் வளர்ச்சி. அப்போ அவர்களின் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 43A. The state shall take steps by suitable legislation or in any other way to secure, உறுதிப்படுத்துவது, எதை உறுதிப்படுத்துவது? To secure the participation of workers in the management of undertakings, establishments or other organizations engaged in any industry அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 43B. ஆர்டிகல் 43B is by virtue of 97th Amendment Act 2011. 43B. Promotion of cooperative societies. Promotion of cooperative societies. கூட்டுறவு சங்கங்களை ஊக்கப்படுத்துவது, அதுதான் promotion of cooperative societies. 43B. This was inserted by 97th Amendment Act 2011. சரியா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the state shall endeavor to promote voluntary formation, autonomous functioning, democratic control and professional management of cooperative societies. 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கூட்டுறவு சங்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருப்பதற்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலண்டரி ஃபார்மேஷன், சுயமாக கூட்டுறவு சங்கங்கள் உருவாகுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆட்டோனோமஸ் ஃபங்க்ஷன், தன்னிச்சையாக ஒரு தனி சுதந்திரத்தோடு செயல்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். வாலண்டரி ஃபார்மேஷன், ஆட்டோனோமஸ் ஃபங்க்ஷனிங்,
டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல், அதனுடைய ஜனநாயக முறையில் அதை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். ஒரு தனி குடும்பமோ அல்லது ஒரு சில ஆதிக்கம் வாய்ந்த நபர்களோ அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ அதை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க கூடாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், தொழில் சார்ந்த ஒரு ஆளுமை நிர்வாகம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் ஆர்டிகல் 44, இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிட்டிசன்ஸ், அதாவது இந்த நாட்டின் குடிமகன்கள் அனைவரையும் ஒன்றாக பாவித்து அவர்களுக்கு ஒன்றான ஒரே வகையான பர்சனல் லாஸ் கொண்டு வரதுதான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆர்டிகல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ். The state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. ஆனா என்னன்னா, இது அரசாங்கத்தின் திட்டங்களில் இருக்கு, இன்னும் அது நடைமுறைக்கு வரல. சோ இப்ப நீங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும். ஏன் அப்படின்னா, கோர்ட் கேன் நாட் டைரக்ட் த ஸ்டேட் பட் இட் கேன் சேவ் ஹவு லாங் இட் வுட் டேக் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பலாம். ஆனால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவினை பிறப்பிக்க இயலாது. சரியா? The state shall endeavor to secure the citizens uniform civil code throughout the territory of India. இந்தியா முழுமைக்கும் ஒரே கோட்பாடு, யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒரே மத கோட்பாடு, அதாவது அத்தகைய சட்டங்களை கொண்டு வரணும். திருமண சட்டமா அனைவருக்கும் ஒன்று, ஒருவனுக்கு ஒருத்தியா அனைவருக்கும் ஒன்று, சொத்து உரிமையா ஆணும் பெண்ணும் சமமா அனைவருக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற வகையில கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த அரசு முனைய வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதான் என்டியவர் அப்படின்னு அர்த்தம். என்டியவர்னா முனைய முயற்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆர்டிகல் 44. தென் ஆர்டிகல் 44க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 45 is with regard to provision of yearly childhood care and education to children below the age of 6 years. Provision for yearly childhood and childhood care and education to children below the age of 6 years. அதாவது 6 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு சைல்ட்ஹுட் கேரும் எஜுகேஷனும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இந்த ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல கொண்டு வரப்படுது. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல கொண்டு வரப்படுது. இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா உன்னி கிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற கேஸ்ல தான் அந்த ரைட் டு எஜுகேஷன், அரசு இத்தனை வயதிற்கு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியை கட்டாயமாக அனைவருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21A கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இதே காலகட்டத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வரது வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. 45, provision for early childhood care and education to children below the age of 6 years. The state shall endeavor to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. Childhood care என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துணவு வழங்குவது, அந்த குழந்தைகளுக்கு இலவச சீருடை வழங்குவது, அது எல்லாமே சைல்ட்ஹுட் கேர். அந்த குழந்தை சமமாக எல்லாரையும் போல இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற நிலை இல்லாமல் அவர்களுக்கு அந்த வயதிற்கு ஏற்ற அந்த அக்கறை, அந்த கரிசனம் கிடைப்பதை அரசு உறுதி செய்கிறது. அதே மாதிரி 6 வயதிற்குள் அந்த குழந்தைகளின் கல்வி, அந்த அடிப்படை கல்வி அனைவருக்கும் சமமாய் கிடைப்பதை அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 45. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல இதை கொண்டு வராங்க. தென் ஆர்டிகல் 46, ப்ரொமோஷன் ஆஃப் என்ன அர்த்தம்? ப்ரொமோஷன்னா ஊக்குவித்தல் அர்த்தம். சரியா? ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ப்ரொமோஷன் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 2E, எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். வீக்கர் செக்ஷன்ஸ் என்னது? சொசைட்டியில் இருக்கக்கூடிய வீக்கர் செக்ஷன்ஸ். The state shall promote with special care the education and economic interest of the weaker sections of the people and in particular the scheduled caste and scheduled tribes, and shall protect them from social injustice and all forms of exploitation. சமூக அநீதியிலிருந்தும் சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை காக்க வேண்டும். எப்படி காக்க வேண்டும்? அவர்களுடைய அந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் அண்ட் எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான திட்டங்களை வகுப்பதன் மூலம் அவர்கள் சுரண்டப்படுவது, எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்தும்
அதே மாதிரி சமூக அநீதிகளில் அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். அந்த சமூக அநீதிங்கிறது அவர்கள் சமூகத்திலே செயல்படுவதை தடுக்கக்கூடிய அத்தகைய சூழ்நிலைகளில் இல்லாமல் அவர்களும் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 46. சரியா? ஆர்டிகல் 46. Then we'll move on to article 47. Duty of the state to raise the level of nutrition and the standard of living and to improve the public health. Duty of the state to raise the level of nutrition and the standard of living and to improve the public health. மூணு விஷயம். Level of nutrition, சத்துணவினை அதிகப்படுத்துவது, to raise. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம், and to raise the standard of living, அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, and to promote public health, improve public health, அவங்களோட அந்த பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது. எப்படின்னு பார்ப்போம். The state shall regard the raising of the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties. இந்த மூன்று விஷயங்களையும் தன்னுடைய ஆரம்ப அல்லது அடிப்படை கடமையாக அரசு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Primary duties. And in particular, the state shall endeavor to bring about prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and drugs which are injurious to health. அப்போ ஆர்டிகல் 47 மூலியமா ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொன்னா எதை கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவிலக்கு சட்டத்தை ஆர்டிகல் 47 கீழே கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா, ஸ்டேட் ஷால் என்டிவர் டு பிரிங் அவுட் இன் பர்டிகுலர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அடிப்படை கடமை. அது மட்டும் அல்ல, நிச்சயம் அரசு எதை முனைய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பிரிங் அபவுட் prohibition of consumption except for medicinal purpose of intoxicating drinks and of drugs which are injurious to health. அப்ப அரசாங்கத்துடைய கடமை அந்த கடைகளின் வாசலிலேயோ அந்த புட்டிகளிலேயோ இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுறது மட்டும் கிடையாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை சொல்வது கிடையாது. திருடன் திருடன் என்று கத்துவது அரசாங்கத்தின் வேலை கிடையாது. அந்த திருட்டை தடுப்பது அரசாங்கத்தின் வேலைன்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. சரியா? நாம சொல்லல. Then we'll move on to article 48. ஆனா இன்னைக்கு என்னன்னா, ட்ரேடே பண்றதே அரசாங்கம் தான். சரி, ஓகே. ஆர்டிகல் 48, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறோம் இல்லையா, கால்நடை வளர்த்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் agricultural and animal husbandry. The state shall endeavor to organize agricultural and animal husbandry on modern and scientific lines and shall in particular take steps for preserving and improving the breeds and prohibiting the slaughter of cows and calves and other milch and draught cattle அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம நாட்டின் அந்த வகையை சேர்ந்த அந்த பிரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறமா சயின்டிபிக் மெத்தட்ஸ்ல அந்த அக்ரிகல்ச்சரையும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி செய்யறத ஊக்குவிக்கணும். அப்போ குறைந்த அளவு இயற்கை வளங்களை எடுத்துக்கொள்ளும் வகையில் நீர்நிலைகள் குறைவாக எடுத்துக்கொண்டு அதோடைய வளர்ச்சி அதிகமாக்கக்கூடிய அதுக்கு ஒரு சத்தான உணவு வகைகளை அந்த துறை மூலம் விநியோகிப்பது. அதே மாதிரி அவருடைய சாணங்களை எடுத்து அதை இயற்கை உரமாக மாற்றுவதற்கு மானியம் வழங்குவது. இத்தகைய செயல்கள்ல அரசாங்கம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்று விஷயங்கள். முதல் விஷயம் என்ன, சயின்டிபிக்கா அந்த தொழிலை அவங்க செய்வதற்கு உறுதுணையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், அந்த பிரீட்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மூணாவது விஷயங்கள், ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் அதர் மில்ச் அனிமல்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 48, ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. Then we'll move on to article 48A. Article 48A இதுவும் 42nd Amendment Act 1976 தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இதுக்கப்புறமா தான் அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 48A அப்புறமா தான் ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது, அதே மாதிரி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபை சேஃப்கார்ட் பண்றது, போச்சிங்ல இருந்து என்க்ரோச்சிங்ல இருந்து அதை safeguard பண்றது. The state shall endeavor to protect and improve the environment and to safeguard the forest and wildlife of the country. Safeguard the forest and wildlife of the country. காடுகளும் காட்டிலே இருக்கக்கூடிய அந்த விலங்குகளையும் தற்காப்பதற்கான செயல்களை அரசு செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி
டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழல் சரியான முறையில் இருப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இதை எப்படி அதை உறுதிப்படுத்துறாங்க? அதற்கென்று வேரியஸ் அமைப்புகள் இருக்கு. அது என்ன மாதிரியான அமைப்புகள், எத்தகைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கணும், எந்த இடத்தில் அனுமதி வழங்க வேண்டும், எந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அனுமதி வழங்க வேண்டும், அதனுடைய எமிஷன், எஃப்ளூயன்ட் ட்ரீட்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்துறாங்க. ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேனரிஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆர்டிகல் 48A. தென் ஆர்டிகல் 49, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட மான்யூமெண்ட்ஸ், அப்புறமா அது இருக்கக்கூடிய பிளேசஸ் மற்றும் அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. இட் ஷால் பி த ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு கடப்பாடு. அது வந்து அவர்களுக்கான ஒரு உங்களுக்கு மீது திணிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இட் ஷால் பி த ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் to protect every monument or place or object of artistic or historical interest declared by or under law made by parliament to be of national importance from spoliation, disfigurement, destruction, removal, disposal or export as the case may be அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அந்த to be declared by parliament அப்படின்னு சொல்றாங்க. It is of national importance அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களை, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான். எத்தகைய செயல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும்? அதை அசுத்தமாக்குவது, அதை உடைப்பது, சேதப்படுத்துவது, அதை பொருட்களை ஏற்றுமதி செய்வது, அதை அங்கிருந்து நகர்த்துவது, இந்த மாதிரியான செயல்கள்ல இருந்து தற்காக்க வேண்டும். ஆர்டிகல் 49, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். தென் ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ வந்து ஆஸ் பர் கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஃபீச்சர் டாக்டரின். என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்றாங்க. அதை மறைமுகமாக இன்டைரக்டா ஏற்கனவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்கு, இன்னைக்கும் இருக்கு ஆர்டிகல் 50ல. என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். The state shall take steps to separate the judiciary from the executive in the public services of the state அப்படின்னு சொல்றாங்க. So this is only with regard to public services of the state. அப்ப ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னா அதற்கென்று தனியான ஒரு போர்டு, தனியான ஸ்கீம்ஸ், தனியான வெல்ஃபேர் ஆஸ்பெக்ட்ஸ், மற்ற விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அதை மற்ற துறைகளிலிருந்து தனியாக பிரிக்க வேண்டும். டு வாட், இன் வாட் ரிகார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா with regard to public services of the state. அதுதான் இந்த ஆர்டிகல் 50 சொல்றது. சரியா? ஆர்டிகல் 51. This is the last article under this class. Promotion of international peace and security. Article 51. The state shall endeavor to அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை ஸ்டேட் ஷால் என்டியவர், அதை அடைவதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ABCD. ஆர்டிகல் 51. 51A. Promote international peace and security. டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்போ நம்ம நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆயுதத்தை ஏந்துவதை தவிர்க்கணும். அதை ஒரு இணக்கமான முறையில், ஒரு பாதுகாப்பான முறையில் அதை தீர்க்க முயல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. தென் பி, மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். அது ஒரு கண்ணியமான ஒரு நடத்தையை சக நாடுகளோடு நாம பண்ணிக்கணும். அவர்களுடைய இறையாண்மையை பாதிக்கிற வகையில் நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுதான் பி. மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். தென் சி, ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டி ஆப்ளிகேஷன்ஸ் இன் த டீலிங் ஆஃப் ஆர்கனைஸ்டு பீப்புள்ஸ் வித் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஏதோ ஒரு செயல்பாடோ, ஒரு திருமணமோ இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் ட்ரீட்டிக்கு ஏற்புடையதாக, அனைத்து தரப்பினராலும் பல நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுதான் கிளாஸ் சி. ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டி ஆப்ளிகேஷன்ஸ் இன் த டீலிங்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு பீப்புள் வித் ஒன் அனதர். அண்ட் டி, என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கான தீர்வுகளை ஆர்பிட்ரேஷன் முறையில இருப்பதற்கு முனைய வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட்
just and honorable relations between nations. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து foster respect for international law, and the last one was international disputes to be decided by the help of arbitration. இதுதான் 51 promotion of international peace and security. So that's all for today's class, part 4, directive principles of state policy. Thank you.